த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். தம்ப்நெயில பார்த்துட்டு என்னப்பா சும்மா கிளிக் பைட் மாதிரி வச்சிருக்கியா, சும்மா நாங்கள் வந்து இந்த வீடியோலாம் பார்க்கணுன்றக்காக தான் இப்படி வச்சிருக்கிறேன். முதல்வர் விஜயாவது திமுகவை புகழ்றதாவது ஏதாவது சும்மா பேசணுன்றக்காக பேசாத அப்படின்னு உங்களை நிறைய பேருக்கு தோணியிருக்கும். தயவு செய்து இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கடைசியில நீங்களே சொல்லுவாங்க, அடப்பாவி ஸ்டேஜில் இந்த கழுவி ஊத்திட்டு இப்படி சுப்ரீம் கோர்ட்ல போய் இவ்வளவு புகழ்ந்து வச்சிருக்கே, திமுக காரங்களை விட தாவேக்கா இவ்வளவு நன்மதிப்பு வந்து திமுக மேல வச்சிருக்கா அப்படின்னு உங்களுக்கே தோணும். நிச்சயமா நீங்க அதை கமெண்ட் பாக்ஸ்லயும் சொல்லுவீங்க. நான் அடிச்சு அஷூரன்ஸாவே சொல்றேன். அதுக்கு மாதிரி நம்ம சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கேன். இப்ப இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். முதல்வர் விஜய் எந்த மேடையில ஏறினாலும் சரி, அவர் முதல்ல பயன்படுத்தக்கூடிய வார்த்தை திமுக ஒரு தீய சக்தி, தாவேக்கா தான் தூய சக்தி. இந்த தீய சக்தியை விரட்டணும்னா தாவேக்காவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்றத கட்சி ஆரம்பிச்சப்பவும் சொன்னாரு, ஜெயிச்சதுக்கு அப்பவும் சொல்றாரு, இப்பவும் அவரு அதை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறார். அவரை பொறுத்த வரைக்கும் திமுக ஒரு தீய சக்தி அப்படின்றத மக்கள் மனசுல பதிய வைக்கணும் அப்படின்ற முயற்சியில ரொம்ப தீவிரமா இருந்து அதை ஓரளவுக்கு சக்சஸும் பண்ணியிருக்கிறாரு. ஆனா ரியாலிட்டியில அந்த மாதிரியான நிலைப்பாட்டிலிருந்து 100% அப்படியே ஒரு யூட்டர்ன் அடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நீங்க நம்பிதான் ஆகணும். ஏன்னா உச்சநீதிமன்றத்துல தமிழ்நாடு அரசு, முதல்வர் விஜய் தலைமையில இயங்கக்கூடிய தாவேகா தமிழ்நாடு அரசு ஒரு மிக முக்கியமான பிரமாண பத்திரத்தை தாக்கல் செஞ்சிருக்காங்க. அந்த பிரமாண பத்திரத்துல சும்மா அப்படியே ஆனாவானாலா போட்டு புகழ்ந்து தள்ளி இருக்கிறாங்க. எந்த விவகாரத்துல? ஜவஹர் நவோதயா பள்ளிகள் அப்படின்னு மத்திய அரசாங்கத்தால இயக்கப்படக்கூடிய பள்ளிகள் அப்படின்றது நாடு முழுக்க இருக்கு. இந்த பள்ளிகள் இல்லாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். காரணம், இந்த பள்ளிக்கூடம் மும்மொழி கொள்கை அப்படின்றத கட்டாயமாக்குது. அப்கோர்ஸ் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான் இருக்கு அப்படின்றதுனால இந்த பள்ளிகளை கடந்த பல தசாப்தங்களா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விடாம தடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த நவோதயா பள்ளிகள்னா என்ன, இது என்ன மாதிரியான தாக்கத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும் அப்படின்றது சம்பந்தமான ஏற்கனவே ஒரு வீடியோவை நம்ம சேனல்லே ரொம்ப டீட்டெயில்டா போட்டிருக்கிறோம். தேவையானவங்க போய் பாருங்க. இப்ப இந்த நவோதயா பள்ளிகளை தமிழ்நாட்டில் எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி குமாரி மகாசபா அப்படின்ற ஒரு அமைப்பு சென்னை ஹைகோர்ட்ல கேஸ் அப்படின்றத போடுறாங்க. ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடியே அந்த கேஸை விசாரிச்சு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த விவகாரத்துல தமிழ்நாட்டுல நவோதயா பள்ளிகளை தொடங்கிறதுக்கான வேலைகளை தொடங்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறாங்க. அதுக்கப்புறமா வந்த திமுக அரசாகட்டும் அதிமுக அரசாகட்டும் உச்ச நீதிமன்றத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னாங்க, இல்ல இந்த நவோதயா பள்ளிகள்லாம் எங்களுக்கு வேலைக்கு ஆகாது, ஜவஹர் பள்ளிகள்லாம் நாங்க கொண்டு வர மாட்டோம். நாங்க வந்து எங்களுக்குன்னு ஒரு மாநில கொள்கை இருக்கு, எங்களுக்குன்னு கல்வி முறை இருக்கு, இதுல நாங்க ஸ்ட்ராங்கா இருப்போம் அப்படின்றத தொடர்ச்சியா உறுதியாவே வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இதுல முதல்வர் விஜய் தலைமையிலான தமிழ்நாடு அரசு புதுசா அமைஞ்சதுக்கு அப்புறமா சில வாரங்கள்லயே உச்சநீதிமன்றத்துல இதே வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வருது. ஏற்கனவே இந்த வழக்கை விசாரிச்சு இந்த உச்சநீதிமன்றம் சென்னை ஹைகோர்ட் கொடுத்திருந்தாங்களா, இந்த தமிழ்நாடு முழுக்க இந்த நவோதயா பள்ளிகள், ஜவஹர் நவோதயா பள்ளிகள் அமைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுங்கன்னு அந்த உத்தரவுக்கு தடை உத்தரவு போட்டிருந்தாங்க. ஸோ எல்லாரும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா, புதுசா வந்திருக்கக்கூடிய விஜய் அரசு என்ன நிலைப்பாட்டை எடுக்க போறாங்க அப்படின்றதுல ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமா இருந்தது. இந்த வழக்கு சில வாரங்களுக்கு முன்னாடி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் BV நாகரத்னா மற்றும் R மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னாடி விசாரணைக்கு வந்தப்போ நாங்க வந்து கேட்டு சொல்றோம் அப்படின்னு அட்வொகேட் சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி கதக்குன்னு ஆயிருச்சு. ஐயோ இவங்க என்ன கேட்டு சொல்றேன்றாங்க, ஏதோ விட்டாளுக்கு பண்ண போறாங்களா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ, சரிப்பா அப்படியா கேட்டு சொல்லணுமா, கேட்டு சொல்லுங்க, ஆனா ஒரு நல்ல பள்ளிக்கூடம் அது, உங்க ஊர்லயும் கவர்மெண்ட் ஸ்கூலு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்தா நல்லது தானே அப்படி இப்படின்றாங்க. அப்பவே வந்து இல்ல நம்ம இதை பத்தி எதுவுமே பேச வேணாம், நாங்க எங்களுடைய செக்ரட்டரி கிட்டையும் எங்க கவர்மெண்ட் கிட்டையும் கேட்டு சொல்றோம்னு அட்வொகேட் சொல்லிட்டாங்க. சரி பிரமாண பத்திரமா அஃபிடவிட்டா தாக்கல் செய்யுங்க அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வழக்கை ஒத்தி வச்சிருக்காங்க. இப்ப அடுத்த வாரம் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரப்போகக்கூடிய சூழல்ல சுட ரொம்ப டீட்டெயில்டான அந்த அஃபிடவிட் அப்படின்றத முதல்வர் விஜய் தலைமையிலான தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சிருக்காங்க. பயங்கர சர்ப்ரைஸ் என்னன்னா, நாங்க இந்த ஜவஹர் நவோதயா பள்ளிகளை தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டோம், எங்களுக்கு முந்தைய இருந்த அரசுகள் என்ன நிலைப்பாட்டில் இருந்ததோ அதையே தான் நாங்களும் பின்பற்ற போறோம் அப்படின்றத சொன்னதோடு மட்டும் இல்லாம, எங்களுக்குன்னு ஒரு மொழி கொள்கை இருக்கு, எங்களுக்குன்னு பாடத்திட்டங்கள் இருக்கு, இதை நாங்க ஃபாலோ பண்ணிட்டு போறோம் அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாம, சும்மா திமுக அரசை புகழ்ந்து தள்ளி அந்த அஃபிடவிட்ல ஏகப்பட்ட விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க.
நான் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத படிக்கிறேன், நீங்களே பயங்கரமா சர்ப்ரைஸ் ஆவீங்க. தமிழ்நாட்டுல இப்போதைக்கு 57,566 பள்ளிகள்ல சுமார் 1.24 கோடி மாணவர்கள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல சுமார் 1.07 கோடி மாணவர்கள் மாநில வழி கல்வி நிறுவனங்கள்ல படிக்கிறதாகவும் 15.88 லட்சம் மாணவர்கள் சிபிஎஸ்இ பள்ளிகள்லையும் மேலும் 1.33 லட்சம் மாணவர்கள் இதர கல்வி முறைகள்லையும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே வேளையில தமிழ்நாடு அரசால நிறுவப்பட்டிருக்கக்கூடிய 38 மாதிரி பள்ளிகள், அதாவது மாடல் ஸ்கூல்ஸ்ல 9ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் மாணவர்களுக்கான உறைவிட வசதி, அதாவது ஹாஸ்டல் வசதிகள் எல்லாமே வழங்கப்பட்டிருக்கு. அந்த வகையில இந்த பள்ளிகள்ல மட்டுமே சுமார் 14,881 மாணவர்கள் படிச்சு பலன் பெற்றுக்கிட்டு வராங்க. இதெல்லாம் விட அவங்க சொல்லி இருக்கக்கூடிய வருஷம் தான் ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸான விஷயம். விஜய் அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்றாருல தீய சக்தி தீய சக்தின்னு. அந்த தீய சக்தியான திமுக ஆட்சி செஞ்ச 2021 முதல் 2026 வரையிலான கல்வி ஆண்டுகள்ல தமிழ்நாடு அரசு பள்ளிகள்ல படிச்ச 1912 மாணவர்கள் ஐஐடி, ஐஐஎம், என்ஐடி மாதிரியான உயர்கல்வி நிறுவனங்கள்ல சேர்ந்திருக்கிறாங்க. இது தமிழ்நாடுடைய கல்வி கட்டமைப்பு எந்த அளவுக்கு சிறந்த முறையில இருக்குது அப்படின்றதுக்கான எடுத்துக்காட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம புதுசா இந்த ஜவஹர் பள்ளிகளை கொண்டு வர்றதுனால மட்டும் எங்களுடைய ரொம்ப மோசமா இருக்கக்கூடிய கல்வி தகுதி வந்து அப்படியே மேல உயர்ந்துடும் அப்படிலாம் கிடையாது. நாங்க ஏற்கனவே ரொம்ப தி பெஸ்டா இருக்கிறோம், அதனால புதுசாலாம் ஒண்ணு எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாம முதல்வர் விஜய் அவர்களும் சரி, சிடிஆர் நிர்மல்குமார் சட்டத்துறை அமைச்சராகட்டும், ஆதவ் அர்ஜுனா, இவங்க எல்லாருமே மீண்டும் மீண்டும் இன்னொரு தலைவரை வந்து ஒரு மாதிரி அவமரியாதை செய்வாங்க அப்படின்னா கலைஞர் கருணாநிதி அவர்களை பண்ணுவாங்க. ஏன் இப்ப பெயர்கள் மாற்றத்துல கூட கலைஞர் அப்படின்ற பெயரை மட்டும் குறி வச்சு அவங்க மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, அது அவங்களுடைய கொள்கை முடிவு. ஆனா அந்த கலைஞர் கடந்த 2006ஆம் ஆண்டு தமிழ் கற்றல் சட்டம் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பள்ளிகள்ல தமிழ் கட்டாயம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ கலைஞர் கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்திருந்த அந்த சட்டத்தை இந்த அபிடேவிட்ல ரொம்ப தெளிவா சுட்டி காட்டி, இந்த மாதிரி எங்க ஊர்ல ஏற்கனவே இருமொழி கொள்கைன்றது ஒண்ணு இருக்கு, தமிழ் கட்டாயம் அப்படின்றது இருக்கு, ஆனா மத்திய அரசுடைய இந்த ஜவஹர் பள்ளிகள்ல அப்படியான கட்டாயம்லாம் எதுவுமே கிடையாது, அப்படியே கான்ட்ராக்டா அப்படியே எங்களுக்கு முழுக்க வேறா இருக்கு, அதனால இதை எங்களால ஏத்துக்க முடியாது அப்படின்னு திட்டவட்டமா போய் அடின்னு அடிச்சு தள்ளிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க இந்த மாதிரியான ஒரு மாடல் ஸ்கூல்ஸ் எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது எங்களுடைய கல்வி முறையில மத்திய அரசாங்கம் அவங்களுடைய கல்வி முறையை திணிக்க முடியாது. ஏன்னா கல்வி அப்படின்றது இந்தியாவில பொதுப்பட்டியல் இருக்கு, மாநில அரசுகள் கல்வியை கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடிய மாற்றங்களை நாங்க பண்றதுக்கு எங்களுக்கான முழு அதிகாரம் இருக்கு, இதுல மத்திய அரசு தலையிட முடியாது. அது மட்டும் இல்லாம உச்சநீதிமன்றம் போன விசாரணையின் பொழுது இந்த ஜவஹர் பள்ளிகளை நீங்க அமைக்காம போங்க, அதெல்லாம் வேற, இந்த பள்ளிகளை ஒருவேளை அமைக்கும் பட்சத்தில் அதுக்கான இடம் இருக்கா அப்படின்றத தேர்வு செய்யுங்க அப்படின்னு எங்களுக்கு நீங்க உத்தரவு போட்டிருந்தீங்க. நீதிமன்றம் அப்படிலாம் சொல்லவே முடியாது. ஏன்னா நிலம் வந்து மாநில அரசுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதா இருக்கு. இந்த திட்டத்துக்கு இந்த இடத்துல இருந்து நிலம் எடுக்கணுமா வேணாமான்றத நாங்க தான் முடிவு பண்ணுமே தவிர நீதிமன்றங்கள் அதை எங்களுக்கு டிக்டேட் பண்ண முடியாது, உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்னு போட்டு தாளிச்சு தள்ளி அப்படியே சும்மா தக்கன்னு எறியணுவாங்கல்ல, அந்த மாதிரி பொறிஞ்சு தள்ளியிருக்காங்க அந்த அஃபிடேவிட்ல. அந்த அஃபிடேவிட் ஃபுல்லா டீட்டெயிலா படிச்சு பார்த்தேன். இப்ப எனக்கு என்ன புரியலன்னா, இவங்க முந்தைய திமுக அதிமுக ஆட்சி காலங்கள்ல இருந்த கொள்கைகளை கிட்டத்தட்ட தாவேக அரசு, ஏன்னா நான் நீதிமன்றங்களை தொடர்ச்சியா பாக்குறேன், அந்த 2 அரசாங்கங்கள், அதிலும் குறிப்பா திமுக அரசாங்கம் என்ன மாதிரியான கொள்கை நிலைப்பாடுகள்ல இருந்தாங்களோ அந்த கொள்கை நிலைப்பாட்டை ஒரு கமா புல் ஸ்டாப் கூட மாத்தாம அப்படியே தொடர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மேடைக்கு மேடை இவங்க திமுக இதெல்லாம் பண்ணவே இல்லை, திமுக எல்லாத்தையும் விட்டு ஒழிச்சிட்டாங்க, திமுக இப்படி பண்ணிட்டாங்க, கடன் வாங்கிட்டாங்க, 10 லட்சம் கோடி கடன் இருக்கு, தனிநபருக்கு மேல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட வாக்கு கேட்டிருக்காங்க. ஆனா உச்ச நீதிமன்றத்துல அவங்க அபிடேவிட் பண்ணப்போ, ஆமாங்க எங்களுடைய முந்தைய அரசு இதெல்லாம் சரியா பண்ணாம விட்டுட்டாங்க, அதனால நாங்க வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கோம், நாங்க இப்பதான் மீட் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம், எங்களுக்கு நாள் ஆகும், அதுக்காக எங்களுக்கு மத்திய அரசாங்கத்துடைய உதவியெல்லாம் தேவையில்லை அப்படி இப்படிலாம் சொல்லியிருக்கு. இதுல இன்னொன்னு என்ன தெரியுமா, விஜய் அவர்கள் வெளிப்படையா எங்கேயுமே பாஜகவை இது வரைக்கும் விமர்சித்ததே கிடையாது. ஆனா இந்த அபிடேவிட்ல ஏன்னா சொல்லிதான் ஆகணும், இல்லாட்டி கோர்ட் வந்து கடிச்சு வச்சிருவாங்க. கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சம்காரா சிக்ஷா திட்டம், பிஎம் ஸ்ரீ திட்டம், இந்த மாதிரியான திட்டங்கள்ல இருந்து எங்களுக்கு 5000 கோடி ரூபாய் கிட்ட
பாஜக கிட்ட இருந்து வர வேண்டியது இருக்கு, மத்திய அரசாங்கத்திட்ட இருந்து வர வேண்டியது இருக்கு, அதை எங்களுக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதே விஷயத்தை தான் முந்தைய திமுக அரசாங்கமும் பாஜக கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. நாங்க உங்களுடைய கொள்கைகளை ஏத்துக்கல அப்படின்றதுக்காக எங்களுக்கு பணம் கொடுக்காம நிதி உதவி பண்ணாம இருக்கீங்களே, இதெல்லாம் நியாயமா இருக்கா அப்படின்றது. அப்போ விஜய் அவர்கள் என்ன சொன்னாரு, முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் வெறும் கடிதம் மட்டுமே எழுதிட்டு தூங்க போயிடுறாரு அப்படின்னு. இப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இவங்களும் கிட்டத்தட்ட அதே தான். இது நம்ம உடனே திமுக சப்போர்ட், அதிமுக சப்போர்ட், தாவேகா சப்போர்ட், இல்ல தாவேகாக்கு எதிராக, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க மக்கள் முன்னாடி ஒரு விஷயம் சொல்றீங்கன்னா அதைத்தான் நீங்க செயல்பாட்டிலேயே காட்டணும். அங்க ஒரு பேச்சு இங்க ஒரு பேச்சு அப்படின்னா நீங்க மக்களை ஏமாத்துறீங்கன்னு அர்த்தம். நான் கேட்கறது மக்களை எதுக்காக, அதுக்காக நான் திமுக சப்போர்ட்டர் அப்படிலாம் தயவு செய்து நினைச்சுக்காதீங்க. அதே மாதிரி எனக்கு தாவேகா அதெல்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது. நான் இருக்கிற மாதிரி சொல்றேன். மேடைக்கு மேடை திமுகவை இப்படி சொல்லிக்கிட்டு இருந்த தாவேகா எதுக்காக உச்சநீதிமன்றத்துல தாக்கல் செஞ்ச அபிடவிட்ல திமுக அரசாங்கத்தை இப்படி புகழ்ந்து பேசியிருக்கீங்க? அப்போ ரெண்டுல எது உண்மை? எனக்கு தெரிஞ்சு கோர்ட்ல போய் சொல்ல முடியாது, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆயிரும். ஒரு கவர்மெண்ட் அப்படி பொய் எல்லாம் சொல்லிட முடியாது. அப்படின்னா நீங்க மக்கள் முன்னாடி பொய் சொன்னீங்களா? அப்படி சொன்னீங்கன்னா எதுக்காக? நீங்களும் இப்படி எலக்ட்ரல் பாலிடிக்ஸுக்காக இப்படிதான் பொய் சொல்லுவீங்க அப்படின்னா இது என்ன நியாயம் இருக்கு? உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்க உண்மையா இருக்க மாட்டீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு எழுப்பணும்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? இது எதுவுமே நானா என்னுடைய கற்பனையோ என்னுடைய வாதங்களோ எதுவுமே கிடையாது. நீதிமன்றத்தில் நடந்த விஷயத்தை, நீதிமன்றத்தில் இந்த கவர்மெண்ட் சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்தை நான் எடுத்து பேசியிருக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது? உண்மையுமே விஜய் அவர்கள் ஒரு ஆரோக்கியமான அரசியலை முன்னெடுக்கிறத விட்டுட்டு இப்படி பண்றாருன்னு நீங்க எடுத்துக்கிறீங்களா? இல்ல அவங்க தீய சக்தின்னு சொன்னாலும் கூட முந்தைய திமுக அரசாங்கத்துடைய திட்டங்களை எல்லாத்தையும் நீதிமன்றங்கள் வரைக்கும் கடைபிடிக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு தோணுதா? உங்களுக்கு எது தோணுனாலும் தயவு செய்து தைரியமா கீழே அதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கேன். இப்ப இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.